வணக்கம். டிசையர் அண்ட் சஃபரிங் என்ற காணொளியின் இரண்டாவது பகுதி. இதன் முதல் பகுதியின் தொடரை கீழே கொடுத்திருக்கிறேன். முதல் பகுதியில் 2 கதைகள் இருந்தன. அந்த முதல் காணொளியை பற்றி பல விமர்சனங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலம் வந்தன, என் நண்பர்களிடமிருந்து. அவற்றில் சில விமர்சனங்கள் அதை பாராட்டி இருந்தன, சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் தனித்தனியாக பதில் சொல்வதற்கு பதிலாக இந்த காணொளியை ஒரு பொதுவான பதிலாக நான் பதிகிறேன். சுருக்கமாக அந்த முதல் காணொளியில் முதல் பகுதியில் 2 கதைகள் இருந்தன. முதல் கதை ஒரு விமர்சனம். அந்த முதல் கதை மிகவும் நீளமாக இருந்தது, தேவையில்லாமல் நீளமாக இருந்தது என்பது. நான் முதலில் முதல் கதை மட்டும் தனியாக ஒரு காணொளியாக போடுவதாக பதிவு செய்யலாம் என்று நினைத்திருந்தேன். பிறகு அதனால் அந்த முதல் கதை மிகவும் விரிவாக சொல்லப்பட்டது. பிறகு இரண்டாவது கதையை அதோடு சேர்த்தேன். இந்த முதல் கதை ஒரு துறவியை பற்றியானது. நான் அந்த கதையில் சாமியார் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருந்தேன். ஒரு நண்பர், மதுரை அருகில் உள்ள திருமங்கலத்தைச் சேர்ந்த ஒரு நண்பர் துறவி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார். அந்த துறவி என்பதுதான் அது சரியான பதமாகும். அதனால் அவருக்கு நன்றி. நானும் துறவி என்றே சொல்லுகிறேன். அதில் ஒரு துறவி, அவர் கண்ணில் ஒரு துரும்பு, அதாவது அவருடைய இமையின் ரோமம் விழுந்து விட்டதால் அவர் துன்பப்படுகிறார். அது அவரை உறுத்துகிறது. அப்பொழுது அவருக்கு அளித்த விருந்தை அவர் சாப்பிட முடியாமல் அதை எடுப்பதிலேயே கவனமாக இருக்கிறார். பிறகு அந்த ரோமத்தை எடுத்தவுடன் அவருக்கு சாப்பிடும் பசி வந்து விடுகிறது. சாப்பிட ஆரம்பித்து விடுகிறார். இதில் அவரை துறவியாக போட்டதற்கு காரணம், ஒரு துறவிக்கு துறவர் எல்லாவற்றையும் துறந்தவர் அல்லது எல்லாவற்றையும் துறப்பதற்கு முயற்சி செய்பவர் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அவருக்கு ஒரு கண்ணில் விழுந்த துரும்போ பசியோ அவரை பாதிக்கக்கூடாது. ஆனால் அந்த கதையில் அவர் அது பாதிக்கப்பட்டுள்ளார். அதனால் தான் துறவி என்பதை அதில் சேர்த்தேன். துறவிக்கு வேறு ஆசை இருக்குமா என்றால் நாம் சிறு நேரத்தில் அதை பற்றி பேசுவோம். முதல் கதையின் சுருக்கம் என்னவென்றால், தத்துவம் என்னவென்றால், ஆசை என்பது நாம் கண்ணில் விழுந்த ஒரு துரும்பை போல. அதை எடுத்தவுடன் நமக்கு எவ்வாறு நிம்மதியாக இருக்கிறதோ அதுபோல அந்த ஆசையை மனதிலிருந்து நீக்கிவிட்டால் நாம் ஒரு அமைதியை அடைகிறோம். அந்த ஆசையை நீக்குவதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று, அதை புரிந்து கொண்டு அந்த ஆசை நமக்கு தேவையில்லை என்று அதை நாம் எடுத்து விடலாம். அல்லது அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொண்டு விட்டால் அந்த ஆசை நீங்கிவிடும். இந்த 2 வகைகளில் எந்த வகை சிறந்தது என்பதை பற்றி இரண்டாவது கதை சொல்லுகிறது. அதில் ஒருவன் ஒரு கார் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அது அவனால் இயலாத ஒரு விலையுள்ள கார். அவனுக்கு அந்த ஆசை அந்த கண்ணில் விழுந்த துரும்பு போல உறுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த காரை வாங்கியவுடன் அந்த ஆசை போய்விடுகிறது. அப்பொழுது அவன் அந்த அமைதி அந்த காரில் இருக்கிறது என்று தப்பாக நினைத்துக் கொள்கிறான். அந்த அமைதி அந்த காரில் இல்லை. அந்த காரை வாங்கினதால் ஏற்பட்ட ஆசை நீங்கியதால் ஏற்பட்ட ஒரு அமைதி. அண்ட் ஒரு 10-15 நாட்களுள்ளேயே அந்த காரினுடைய பழு அவனுக்கு தெரிந்த மீண்டும் துயரம் வருகிறது என்பதுதான் கதை. இப்பொழுது அவர் துறவி என்பதற்கு நான் போட்டதற்கு காரணம், துறவிக்கும் ஆசை இருக்கலாம். திருமூலர் சொல்லுகிறார், ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். இது இதற்கு பல பேர் பலவிதமான விளக்கம் சொல்கிறார்கள். சிலருக்கு இந்த செய்யுள் பிடிக்காது. ஏனென்றால் இது ஒரு நாத்திகவாதத்தை பரப்புவது போல் இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆசை கூடாது, ஈசனோடு ஆயினும் ஆசை அருமேன் என்றால், என் கருத்துப்படி
கடவுளை அடைய வேண்டும் என்பது கூட ஒரு ஆசைதான். நான் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த அமைதியை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவதும் ஒரு ஆசைதான். அந்த ஆசையும் அது ஒரு துன்பமாக மாறிவிடலாம் என்பதுதான் திருமூலர் சொல்லுகிறது. அந்த துறவிக்கும் அந்த ஆசை இருந்தது. நாம் இந்த ஆங்கிலத்தில் குவிட் ப்ரோ கோ என்று சொல்வார்கள். நாம் எல்லாவற்றையும் துறந்து விட்டால் கடவுள் நமக்கு தெரிவார் என்று ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நாம் கோவில்களில் வாசல்களில் பார்க்கிறோம். எவ்வளவோ துறவியர்கள் கோவணத்தை கட்டிக்கொண்டு ஒரு துண்டை கட்டிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உண்மை நிலை அடைந்தவர்களா? இல்லை. அவர்களை பார்த்தாலே தெரிகிறது. அவர்களுக்கு எல்லாவற்றையும் துறந்தாலும் அவர்கள் ஒரு ஏழை பிச்சைக்காரனாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய ஒரு துறவியாக இல்லை. ஆசைப்படப்பட ஆகிய வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமே வரும் என்று திருமூலர் அந்த செய்யுளை முடிக்கிறார். இந்த புத்தர் சொன்னது டிசையர் from desire arises suffering, from desire arises fear. துன்பத்தை எல்லா துன்பங்களுக்கும் ஆசையே காரணம். ஆசையை ஒழித்தால் மோட்சம் அடையலாம் என்று புத்தர் சொன்னார் நாம் படித்திருக்கிறோம். அதற்கு சில நண்பர்கள் எப்படி ஆசை இல்லாமல் வாழ முடியும், ஆசை இருந்தால் தானே நம்ம சாப்பிட முடியும், நம்ம குடும்பத்தை கவனித்துக் கொள்ள முடியும் என்று பலவிதமான தர்க்கங்கள் அதில் ஏற்பட்டன. நாம் ஒன்று புரிந்து கொள்வது, நமது வேதங்களிலோ நமது திருக்குறளிலோ அல்லது புத்தருடைய பாடங்களிலோ வரும் நம்முடைய வழக்கம் ஒரு சிறிய பழமொழி போல் அதை சொல்வது தான் நமது வழக்கம். இதை ஆங்கிலத்தில் அஃபோரிசம் என்று சொல்வார்கள். இதை சுருக்கமாக ஏதாவது ஒன்று சொல்லுவோம். பிறகு இந்த குரு என்பவர் நமக்கு அதை விளக்கி சொல்லுவார். அதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் துன்பத்திற்கு காரணம் ஆசை என்று சொன்னால், எல்லா ஆசையும் விட வேண்டும் என்று சொன்னால் சாப்பிட வேண்டாமா, நம் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டாமா என்று கேட்கக்கூடாது. நம்ம அதனுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் சொல்லுவார்கள், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். அதாவது இந்த உண்மைகளை அறிந்தவர்கள் அவர்களால் சொல்ல முடியாது. சொல்லும் பொழுது அந்த சொன்ன வார்த்தைகள் உண்மையாகாது. அதனால் தான் இப்பொழுது நியூட்டன் விதிகளையோ மேக்ஸ்வெல் மின் அலை பற்றிய விதிகளையோ எல்லோரும் ஒரே மாதிரி தான் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அதனால்தான் நாம் எல்லோரும் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஒரு வான ஊர்தியோ அல்லது பஸ்ஸையோ காரையோ ஒரு இயந்திரத்தையோ நாம் உருவாக்க முடிகிறது. எல்லாராலையும் அதை செய்ய முடிகிறது. அதேபோல் மின்னலை மேக்ஸ்வெல்லினுடைய மின்னலை எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் ப்ராபகேஷனை நாம் புரிந்து கொண்டதால் தான், எல்லோரும் ஒரே மாதிரி புரிந்து கொள்வதால் தான் நாம் செல்ஃபோன், ரேடியோ போன்ற பல சாதனங்களை உலகம் எங்கும் உருவாக்க முடிகிறது. விஞ்ஞான தத்துவங்களை எல்லோரும் ஒரே மாதிரி புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி பேசும் பொழுது எல்லோரும் ஒரே மாதிரி புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் நம் உலகில் பல மதங்கள் இருக்கின்றன, பல வழிகள் இருக்கின்றன. நாம் எல்லோரும் அதனால் சண்டையை கூட போட்டுக்கொள்கிறோம். ஒருத்தர் கொலை செய்கிறோம், வன்முறைக்கு ஆளாக்குகிறோம். ஏனென்றால் இந்த தத்துவம் அஃபோரிசமாக சொல்லப்பட்டது. நாம் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நம்முடைய மொழியில் நமக்கு சொல்லித் தருபவர்களை குரு என்று சொல்கிறோம். குரு என்றால் இருளை போக்குகிறவர். த கு என்பது இருளை குறிக்கிறது. ரு என்பது அதை ரிமூவ் எடுப்பவரை குறிக்கிறது, அழிப்பவரை குறிக்கிறது. ஸோ குரு என்றால் நாம் இருளை போக்குகிறவர். ஸோ குரு அவர் வெளிச்சத்தை மட்டும்தான் காட்ட முடியும், இருளை மட்டும்தான் போக்க முடியும். பார்க்க வேண்டியது சீடனுடைய பொறுப்பு. அவர் குரு சீடனுக்காக பார்க்க முடியாது. அதேபோல் நாம் ஆச்சாரியர் என்று சொல்லுகிறோம், ஆசிரியர் என்று தமிழில் சொல்லுகிறோம். ஆச்சாரியர் என்றால் நல்ல வழியை காண்பிப்பவர், சரியம் என்றால் நல்ல வழியை காண்பிப்பவர். ஸோ ஆச்சாரியர் வழியைத்தான் காண்பிக்க முடியும். அவர் நம்மளை தோளில் தூக்கி கொண்டு அந்த வழியில் அவர் போக முடியாது. உண்மையில் நாம் தான் அந்த ஆச்சாரியர் வயதானவராக இருந்தால் அவரை தோளில் தூக்கி கொண்டு நாம் தான் போக வேண்டுமே ஒழிய அவர் நம்மளை தூக்கி கொண்டு போக மாட்டார். ஸோ ஆச்சாரியர் என்பவர் வழி காண்பிப்பவர். அது நடப்பது நம்முடைய பொறுப்பு தான். அதே போல மற்றொரு வார்த்தை உபாத்தியாய்.
வாத்தியார் என்று தமிழில் சொல்லுகிறோம். உபாத்தியாய். உபாத்தியாய் என்றால் அவர் நம் அருகில் உபாத்தியாய் என்றால் நாம் கற்கும் பொழுது நமது அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அவருடைய பார்வை நமது படுகிறது. அவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த வார்த்தைகளிலேயே ஆசிரியர், உபாத்தியாய், குரு என்ற வார்த்தைகளிலேயே கற்றுக்கொள்வதை நாமத்தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், காற்று வர வேண்டும் என்றால், தென்றல் உனக்கு வர வேண்டும் என்றால் ஜன்னல் கதவை திறந்து வைக்க வேண்டும். ஜன்னல் கதவை திறந்தவுடன் காற்று வராது. அங்கு காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த காத்து கொண்டிருக்கிற பொழுது காற்று வரும்போது வரும், அப்பொழுது அதை அனுபவிக்கிறோம். அந்த சமயத்தில் நீ இல்லாமல் வெளியில் போயிருந்தால் அது கிடைக்காது. அதுபோல குரு ஜன்னலை திறந்து வைக்கத்தான் முடியும். அவ்வளவுதான். நாம் தான் அதை உணர வேண்டும். அதனால்தான் ஒரு அஃபோரிசம், ஒரு பழமொழியை சொல்லும் பொழுது, துன்பத்திற்கு காரணம் ஆசையே, ஆசையை ஒழித்தால் மோட்சம் அடையலாம் என்று புத்தர் சொல்லும் பொழுது, அதை புரிந்து கொள்வது அவரவர்கள் அனுபவத்தில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதால்தான் நாம் சொல்லுகிறோம் வேதத்தில், ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஒரே உண்மை ஒன்றுதான், அதை பல பேர் பல பெயர்களிலோ பலவிதமாக சொல்லுகிறார்கள். இதுவும் அதே தத்துவத்தை தான் காண்பிக்கிறது. இதனால் தான் ஆதிசங்கரர் அத்வைதத்தை எவ்வளவோ எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தார். ஒரு நாள் அவர் போகும் பொழுது 2 சிஷ்யர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அத்வைதத்தை படித்துவிட்டு அவர்கள் தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கொருவர் அது என்ன, இது என்ன, அதன் அர்த்தம் என்ன, இதன் அர்த்தம் என்ன என்று அவர்கள் அதை ஆராய்ச்சி செய்து கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவருக்கு வருத்தமாக போய்விட்டது. என்ன வருத்தம் என்றால், நான் அத்வைதம் சொல்லிக் கொடுத்தது அந்த பரபிரம்மத்தை புரிந்து கொள்வதற்காக. இவர்கள் இப்பொழுது அதை ஒரு இலக்கணமாக, ஒரு ஒரு விஞ்ஞானமாக எடுத்துக்கொண்டு, அதை லிட்ரேச்சராக எடுத்துக்கொண்டு அதை தர்க்கம் செய்கிறார்கள். அதனால் அவர் சொன்னார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. நீங்கள் இன்னும் பண்ண வேண்டாம், போதும். இந்த அத்வைதம் படித்து அதை பற்றி தர்க்கம் பண்ணுறதெல்லாம் நிறுத்திவிட்டு பேசாமல் நீங்கள் கோவிந்தனை பிரார்த்தியுங்கள், பஜனை செய்யுங்கள். அதாவது பக்தி யோகத்துக்கு அவர் வந்து விடுகிறார். சம்பிராப்தே சந்நிகிதே காலை, அந்த கடைசி காலத்தில் நாம் இறக்கும் பொழுது நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணே. இந்த டுக்ருங்கரணே என்பதற்கு இலக்கணம் வியாக்கியானம் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். இந்த நுணுக்கமான இந்த வார்த்தைகளுடைய ஆராய்ச்சி கடைசி காலத்தில் உதவாது. எது உதவும் என்றால், அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்வதுதான் கடைசி காலத்தில் உயரும். அதற்கு உணர்வதுதான் உதவும். அதற்கு பேசாமல் நீங்கள் கோவிந்தனை பஜனை செய்தாலே போதும், அந்த பரம்பொருளை புரிந்து கொள்ளலாம் என்று ஆதிசங்கரரும் அதனால் சொல்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த கதையில், முதல் கதையில் அந்த துறவி அந்த துரும்ப அவர் கண் உறுத்துகிறது. அதை எடுத்தவுடன் அவர் நிம்மதியாக சாப்பிட முடிகிறது. அந்த கதையில் என்ன சொல்ல வந்தேன் என்றால், அந்த ஆசை என்பது ஒரு துரும்பு போல, அதை மனதிலிருந்து எடுத்தவுடன் நாம் அமைதியாக இருப்போம். அதுதான் முதல் கதையின் தத்துவம். இரண்டாவது கதையில் அந்த ஆசையை நீக்குவதற்கு மற்றொரு வழி அந்த பொருளை அடைவது. அந்த பொருளை கஷ்டப்பட்டு அடைவதோ, அந்த சுகத்தை அடைவதோ அந்த ஆசையை நீக்கிவிடும். அப்பொழுது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த அமைதியும் சந்தோஷமும் அந்த காரிலோ அந்த பொருளிலோ இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். சில நாட்களில் நமக்கு தெரிந்துவிடும் அதில் இல்லை என்று. ஒரு குழந்தை ஒரு பொம்மையை வாங்க வேண்டும் என்று அழுகிறது, ஆசைப்படுகிறது, கத்துகிறது. அது முடியாமல் அந்த பெற்றோர்கள் அந்த பொம்மையை வாங்கி தருகிறார்கள். விலை உயர்ந்த பொம்மை, அது வாங்கி தருகிறார்கள். ஒரு 2 நாளைக்கு அது சந்தோஷமாக அதோடு விளையாடி கொண்டிருக்கும். 3ஆவது நாள் வேறு ஒரு மலிவான ஒரு பொம்மை பக்கத்து வீட்டு குழந்தை வைத்திருப்பதை பார்த்தால் அந்த பொம்மை மீது அதுக்கு ஆசை வந்துவிடும். இந்த பொம்மையை அது தொடாது. அந்த பொம்மை மீது இப்போ அந்த பொம்மை வேண்டும் என்று அழுவும். அந்த குழந்தைக்கு அந்த பொம்மையின் மதிப்பு தெரியாது. ஏதோ ஒரு ஆசை, அந்த பொம்மை வேண்டும் என்று ஆசைப்படும். அதுபோல தான் நம்ம மனிதர்களும் ஒரு பொருளின் மீதோ ஒரு அனுபவத்தின் மீதோ நாம் கொண்டுள்ள ஆசை அதை போன்றுதான். இதைத்தான் நான் அந்த கதைகளில் சொல்ல வந்தேன்.
வள்ளுவர் ஒரு குறள் நான் சமீபத்தில் படித்தேன். இந்த அவை அறிதல் என்ற அதிகாரம், அதில் 10 குறள்கள் இருக்கின்றன. 10 குறள்களும் ஏறத்தாழ ஒரே மாதிரி அர்த்தத்தை தான் இருக்கின்றன. அதில் நான் ஒன்று மற்றும் இங்கு காண்பிக்கிறேன், 718. அதில் என்ன சொல்கிறார்கள்? உணர்வதுடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. அதாவது யாரிடம் தாமே உணர்கின்ற தன்மை உடையவர் முன் கற்றவர் பேசுதல். நன்றாக கவனியுங்கள். தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல். தானே வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரை சொரிந்தார் போன்றது. தண்ணியை நம்ம விடுறோம், அவ்வளவுதான். அதுவாக வளரணும். அதில் திறமை அதுக்கு அந்த அந்த விதையில் அதோட திறன் இருக்கணும். அப்போ அந்த பயிர் வளருகிறது. நம்ம தண்ணி தான் விட முடியும். அதுபோல் குரு நமக்கு கற்றவர். குருன்னா ஒத்தரதான் அர்த்தம் இல்லை. யார் நமக்கு வழி தெரியலன்னு அந்த வழி சொல்றவர் நமக்கு குரு தான். யார் நமக்கு சொல்லித்தராரோ அவர் தான் நமக்கு குரு. ஒரு கற்றவர் நம்ம பேசுகிற பொழுது யாரிடம் பேச வேண்டும் என்றால் தாமே உணர்கின்ற தன்மை உடையவர். அந்த மாதிரி உணர்தல் தம்மிடம்தான் வர வேண்டும் என்று வள்ளுவர் இந்த குறளில் சொல்லுகிறார். 2-3 குறள் இதே அர்த்தத்தில் இருக்கின்றன. சில குறளில் அவர் கடுமையாக பேசுகிறார். இந்த உணர முடியாதவர்களிடம் போய் பேசுவது சாக்கடையில் கொட்டின அமிழ்தம் போல் என்று சொல்லுகிறார். அதை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை. ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த காணொளியை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். வணக்கம்.